துதிக்கிறேசப்பா. ஆவியானவர் கர்த்தரை மறைத்து நீங்க பேசுறீசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நீங்க நல்லவர் வல்லவர். நன்றியோடு துதிக்கிற ராஜாதி ராஜா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க அக்கினியாய் ஆண்டவரே எல்லார் மேலும் கத்த நீங்க பண்ணுங்கப்பா. சோத்திரம் வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி மாற்றமாக போன ஆண்டவரே அப்பா, நீங்க எவ்வளவு நல்லவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும் சுவாமி. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் நீ இருக்கும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் நீ இருக்கும். அது கிருபை தாரும் தேவா, புது தேவனை தாரும் தேவா, புது தேவனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் இன்னும் நடத்தும் புதிய கிருபையால் என்னை இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கிறபடிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கைக்கொள்வதற்கும் நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் வேலைகளையும் கேளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் எந்த அசுத்த ஆவிகளும் எந்த சூடிக்கட்டு மாதிரிகள் எதுவும் நம்ம அணுகாது. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் சொல்லுங்க, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நீங்க பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உண்மையாக படைத்து விட்டாரா? பேசுறதுக்கு வாயை கொடுத்திருக்காரு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா இருக்குமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அழிக்கப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. அப்பொழுது மோசே வந்து எல்லாரையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால மோசே வந்து 10 கட்டளை அந்த நியாய பிரமாணத்தை மக்களுக்காக இஸ்ரவேல் ஜனத்துக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது போல உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த 10 கட்டளை கொடுத்திருக்காரு தெரியுமா? 10 கட்டளை படிக்கணும். அல்லேலூயா. படிச்சுட்டு அது நம்ம எப்பவுமே வெளியே போறோம். அது படிச்சுட்டு தான் நம்ம வெளியே போறோம். 10 கட்டளை. அந்த 10 கட்டளை பிரகாரம் நம்ம யாருமே நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம நியாய பிரமாணத்தை நம்ம மிஞ்சிடணும். அதுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதுல நம்ம அது கீழ்படுகிறது இல்லை. இல்லையா? மோசே கொடுத்திருக்காரு. ஏசப்பா கையால எழுதுங்க உடைச்சிடறாங்க. கோவம் வந்து உடைச்சிடறாங்க மோசே. அல்லேலூயா. ஏசப்பா அழகா கையில எழுதி கொடுத்தாங்களாம். அந்த மோசே அந்த சீனா மலையில போய் 40 நாள் இருந்து தவம் இருந்து பாஸ்டிங் இருந்து அந்த நேரத்துல அவருக்கு எவ்வளவோ பாடுகள் இருக்கும் இல்லையா? அந்த மலையில சீனா மலையில தான் இருக்கும். செடி கொடிகள் தான் இருக்கும் இல்லையா? செடி கொடிகள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த மோசே வந்து 40 நாள் அங்க குடியிருந்து அங்கேயே தியானமா இருந்து அங்க வந்து அந்த ஏசப்பா 10 கட்டளை எழுதி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அந்த 10 கட்டளையே அவங்க கொட்டு. அல்லேலூயா. 10 கட்டளை கொடுக்கும் போது எப்படி இருக்கணும்? நம்ம தேவனுடைய அவருடைய வசனத்துக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைபிடித்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் அவங்க வாழ்க்கை நல்ல துளி துளிக்கும். அல்லேலூயா. ஒரு செடி வச்சுட்டா அது எப்படி அழகா வந்து ஒரு அழகா பச்சை பசேரு அந்த செடி அழகா வளர்ந்து பார்த்தீங்களா? அது மாதிரி உங்க வாழ்க்கையில அது வளர்ந்து அது பூ பூத்து காய் காய்ச்சி அழகா உங்களுக்கு கனி கொடுத்து இல்லையா? அது போல உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். இப்போ வந்து உங்க வாழ்க்கை ஒரு மாதிரியே இருக்கும். ஆனா ஏன்னா நீங்க சரியா ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவர் பாதையா வருது இல்லை, வீட்லயே ஜெபம் பண்றது இல்லை. வாரத்துக்கு ஒரு முறைதான் சர்ச்சுக்கு சிலர் வருவாங்க, சிலர் சர்ச்சுக்கு போகவே மாட்டாங்க. சர்ச்சைக்கு வந்தாதானே தேவன் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு அம்மா வண்டி ஓட்டிட்டே இருந்தாங்களாம். அந்த வண்டியில வந்து மூட்டை நிறைய இருந்தது. அந்த அம்மா வந்து வழியை அப்படி நடந்துட்டே மூட்டைக்கு சுமந்துட்டு வராங்க. அந்த அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஏறி வந்து உட்காந்துக்குங்க அப்படின்றாங்க. மூட்டி போட்டுட்டு ஏறி உட்காருங்க அப்படின்னு வண்டியில சொல்றாங்க. அவர் ஓட்டுவது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, சுமையை வந்து தூக்கிட்டே இருக்கு. உட்காந்துட்டாங்க, வண்டியில உட்காந்துட்டாங்க இல்லையா? அந்த சுமையை கீழே இறக்கணும் இல்லையா? ஆனா சுண்டி அவன் கீழே இறக்கல.
எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உன் பாரத்தை கர்த்தரிடத்தில் சுமந்து விடு. ஏன் சுமக்கிறீங்க? ஏன் கண்ணீர் விடுறீங்க? கண்ணீர் விடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து தேடி வந்த தெய்வம். இந்த உலகத்துல யாரா தேடி வராங்களா? எந்த தெய்வமா தேடி வருதா? எதுவுமே தேடி வருதுல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடுகிற தேவன், நம்ம இருதயத்தை தேடுகிற தேவன். ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. உலகத்துல உங்க சொந்த பந்தங்களை கேட்கிறாலும் ஏசப்பா கேட்கிறார், ஏன் அழுகிறாய் மகளே அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம பாசமுள்ள ஏசப்பா கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. முழங்கால் போயிட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்கலையா? விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நமக்கு பதில் கொடுக்கலையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பாரு. நீங்க காத்துக்கிறீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷமா குழந்தையாக இருந்தாரு. 25 வருஷமா காத்துட்டு இருந்தாரு. யார் குழந்தை கொடுக்கலையா? கொடுத்தாரு. அல்லேலூயா. கொடுத்தாரு. அல்லேலூயா. அது போல நீங்க காத்துட்டு இருக்கணும். ஜெபம் ஜெபிக்கும் போது நல்லா உங்களுடைய இருதயத்துல வர எல்லாத்தையும் சோகத்தையும் கண்ணீரையும் கவலைகளையும் ஏசப்பட்ட அப்படியே ஊட்டுங்க. வீட்டுல முழங்கால் பண்ணிட்டு உங்களை அறையை மூடிக்கொண்டு கதவை மூடிக்கிங்க. எல்லாமே மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணுங்கப்பா. ஏசப்பா இறங்குறார். அந்த ரூமலை இறங்குவார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பாரு. அவரே இறங்கி வந்து ஆண்டவர் ஏன் அழுகிறான்னு கேட்பாரு. ஒரு விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் உண்டு. அல்லேலூயா. நம்ம வந்து இப்போ ஒரு மனு கொடுத்தோம்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயோ ஒரு அங்கங்க கிராமத்துல கூட மீட்டிங் போட்டு விண்ணப்பம் தரோம். ஆனா அவங்க 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சுதான் அவங்க பதில் வரும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணீரோடு வழித்தா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்றோடு எழுவோம். அதனால நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறது. ஆனால் வந்து ஆண்டுடைய சமூகத்துல அழுந்து புலம்பி ஒரு ஆண் பிள்ளை பெற்றார். அல்லேலூயா. ஆண் பிள்ளை பெற்றார். அது போல நீங்களும் ஒரு வைராக்கியத்தோட ஒரு எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளை ஆண்டார். அல்லேலூயா. ஜெயலலிதா ஒரு நாடு தமிழ்நாடு ஆடிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளை ஆண்டாலாம். அப்ப எவ்வளவு பக்தியா இருந்திருக்கும். ஆண்டவர் எவ்வளவு கிருபை கொடுத்திருப்பாரு. ஒரு நாடே ஆடுறதுக்கு நம்மள ஒரு குடும்பத்தையே நம்ம ஆட முடியுதுல. நம்ம கணவர் பிள்ளைகளை கவனிக்க முடியல. எல்லா நாடுகளும் எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளை ஆண்டிருக்காரு. அல்லேலூயா. அது போல ஏசப்பட்ட நம்ம கிருபை வேணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். சாலமோன் ராஜா என்ன சொன்னாரு? எனக்கு ஞானமும் அறிவும் கொடுங்க ஆண்டவரேன்னா கேட்டாரு. ஆண்டவர் ஐஸ்வர்யம் அள்ளி கொடுத்துட்டார். கிள்ளி கொடுக்கலீங்க, அள்ளி கொடுத்தார். அல்லேலூயா. அது போல நாம வந்து நல்ல ஜெபிக்கணுங்க. ஜெபிச்சாதான் எல்லாமே மாறும். எல்லா கஷ்டங்கள் மாறும். எல்லா கவலைகள் மாறும். நம்ம குடிசை வீட்லயே இருக்கிறோமா? ஏன் நீங்க ஜெபிக்கிறீங்க? அதனாலதான் குடிசை வீட்ல இருக்கிறீங்க. ஒரு 2 வீலர் இல்ல, ஏன் நீங்க ஜெபிக்கிறது இல்ல? அதனாலதான் அப்படியே 2 வீலர் இல்லாம இருக்கீங்க. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த சைக்கிள் கூட வாங்க முடியாம இருக்கும்? ஏன் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி வேணும், ஒரு சைக்கிள் வேணும், ஒரு 2 வீலர் வேணும், ஒரு 4 வீலர் வேணும். ஆண்டவரே எங்க குடும்பம் நல்ல சிறப்பா இருக்கணும். எங்க குடும்பம் நல்லா உங்களுடைய கிருபையினால நிறைந்திருக்கணும். ஆண்டவரே எலியாவை எப்படி காகம் போல போஷித்தீங்க, அது போல எங்களை போஷிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஜெபமான ஆண்டவர் கேட்கிறார். காக்கா வந்து ஒரு மோதிரத்தை எடுத்து வந்து போடுச்சு. அல்லேலூயா. அந்த மோதிரத்தை கொண்டு அவர் வந்து இவரு டாக்ஸி கட்டினார். யாரு? அல்லேலூயா. டாக்ஸி கட்டினார். அந்த மோதிரத்தை வித்து டாக்ஸி கட்டிருக்காரு. அல்லேலூயா. அது போல அதுதான் டாக்ஸி வசூலிக்கிறவர் யாரு? சக்காயு தானே. டாக்ஸி வசூலிக்கிறவர் யாரு? அவருதான் வரி வசூலிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரி கேட்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வரி கேட்கிறாங்க. ஆண்டவர் உலகத்தையும் எல்லாத்தையும் படைத்த தேவன்கிட்டே ஏசப்பாக்கு வரி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் போய் அங்க மோதிரத்தை எடுத்துட்டு வந்து அதை வித்து டாக்ஸி கட்டுன்றாரு. அல்லேலூயா. அது போல ஏசப்பா எந்த வழியிலதான் நமக்கு ஆண்டவர் உதவார். அல்லேலூயா. ஏன்னா நல்லா ஜெபிக்கலாம். ஜெபமே ஜெயம். ஜெபிக்க 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 ஜெயம் உண்டு. ஜெபிக்க 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 பலன் உண்டு. ஜெபமே என் உற்சாகனம், என் ஜெபமே பேச்சாகனம். ஜெபிக்க 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 ஜெயம் உண்டு. ஜெபிக்க 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 பலன் உண்டு. ஜெபமே என் பேச்சாகனம்,
ஜபம் தாங்க நம்ம மூச்சா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம பேச்சா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வீட்டு கதையை நம்ம பேசக்கூடாது. அடுத்த வீட்டு வாழ்க்கையை பத்தி நம்ம பேசக்கூடாது. பேசுறதுல ஏசப்பா கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்ப அழைக்கப்பட்ட வாசலாம் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா பாருங்க, மீன் வகுத்துல 8 நாள் இருந்தாரு, 3 நாள் இருந்தாரு. அல்லேலூயா. அந்த மீன் வகுத்துல போயிட்டாரு யோனா. அப்போ உள்ளத்திலே அவர் ஜாமன்றாரு யோனா. அல்லேலூயா. அப்போ ஒரு ஏரிகளை போய் கட்டிடும். பெரிய மீன், ஒரு மனுஷனை முடிஞ்சுதா எவ்வளவு பெரிய மீனா இருக்கும் பாருங்க. சாதாரண மீன் நம்ம பாக்குறோம். ஆனா அங்க ஒரு மனிதனே முழுகிற ஒரு மீன் தான் கடற்கரையில எவ்வளவு பெரிய மீன் இருக்கு பாருங்க. துணிகளெல்லாம் பாத்தீங்களா? அந்த மீனெல்லாம் அப்படியே அந்த யோனாவை முழுகிடுது பாருங்க. புடுங்குது அந்த மீனுடைய வலி. அல்லேலூயா. அந்த கடற்கரையில போய் அப்படி கட்டிடுறாங்க. யோனாவை கட்டிடுது. அல்லேலூயா. கட்டிட்டு அவன் என்ன பண்றான்? முழுந்து உட்காந்துக்கிறான் போய் யோனா. எங்க தரிசி போனா அவன் நிலை பட்டணத்துக்கு அங்க அவங்க ஆண்டவர் சூஸ் பண்ற ரெண்டு பட்டணம். ஆனா அவரு தானா நான் இந்த பட்டணத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிறாரு. அவனுக்கு மரத்துல உக்காந்துட்டு பிடிவாதம் பண்றாரு. அல்லேலூயா. தரிசித்துக்கு போயிடுறாரு. நிலை பட்டணத்துக்கு போய் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அவர் இல்ல நானும் தரிசித்து தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரியான அந்த கடற்கரையில மணல் இருக்கும், நிறைய சமத்த வெயில். அந்த வெயில்ல யோனா உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அந்த ஆமணக்கு மரம் தெரியுமா உங்களுக்கு? ஆமணக்கு மரம் என்ன தெரியுமா சொல்லுங்க? தெரியுமா? முத்துச்செடி தாங்க. முத்துச்செடி. அந்த முத்துச்செடி விளக்கெண்ணெய் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமணக்கு மரம்னா அதான். அந்த முத்துச்செடி அடியில உட்கார்ந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவரு இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போகாத அவருடைய எண்ணங்கள் நினைவுகள் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் அவர் அங்கே இருந்து அவரு அந்த வெயிலே இருந்து பின்னாடி அவர் இறந்துடுறாரு. அப்புறம் அவரு முன்னே 1,20,000 பேரு ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு வச்சாரு. வச்சுட்டு அப்புறமா நாமளுக்கு இந்த மரத்துக்கீழே இறந்துடுறாரு. அல்லேலூயா. யோனா இறந்துடுறாரு. அல்லேலூயா. அது போல அவர் பாருங்க 1,20,000 பேரை ரட்சிக்கப்பட்டு அப்புறமா தான் இருக்கிறாரு. நாம எத்தனை ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரோம்? ஒருத்தர் வந்தா கூட ஒருத்தர் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரலாம். ஆனா ஒரு ஆத்துமாக்கள் சபையில நிறையறதில்ல. அல்லேலூயா. நீங்க ஆடுகளை முயற்சி கொண்டு புல்லுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணிகளை கொண்டு வரணும். இதுதான் புல்லுள்ள இடம். அல்லேலூயா. இந்த புல்ல சாப்பிடறதுக்கு இந்த ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரணும். ஆடுகளை கொண்டு வரணும். ஒரு ஆடுகள் கூட இல்லை. நிரம்பணுங்க. நிரம்பணும். விசுவாசிகள் எல்லாம் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆடுகளை கொண்டு வருவாங்க. அப்பதான் உலகத்துல ஆடுவாரு இன்னும் நிறைய உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை சூழ்ப்பார். அல்லேலூயா. அது போல நாம எப்பவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமக்களை கொண்டு வரணும். அந்த தாகம் இருக்கணும். மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வருட நிலம் ஆற்றுகளை ஊற்றுவேன் என்று தாகத்தோடு காத்திருக்கிறேன். உண்மையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு இருக்கணும். தன் ஆடுகள் வழிவேல மேய்க்கும் போது தாகத்துல போய் அவங்க போய் குளத்துல தண்ணி குடிக்கீங்க. அது தாகம் இருக்கிறதுனால போய் குளத்துல தண்ணி குடிக்குது. அது போல நீங்க தாகமா இருக்கணும். ஏசப்பா மேல தாகமா இருக்கணும். ஒன்றுமே அறியாதவரை சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி வச்சாங்க. அல்லேலூயா. பிலாத்து அவருக்கு தெரியுது, இருதயத்துல தெரியுது இவர் நல்லவர்னு சொல்லிட்டு அதனால தண்ணி கை கழுவி போயிடுறாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் நியாயம் தீர்க்கிறவர் பிலாத்து. அவர் இயேசுராஜா நல்லவரே, இயேசப்பா நல்லவர், ஏன் அவர் அவ்வளவு கொடுமைப்படுறாரு கை கழுவிட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. எல்லாரும் சிலுவையை கொல்லுங்க, சிலுவையை கொல்லுங்க, இயேசுவை சிலுவையை கொல்லுங்கன்றாங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியுது இவர் நல்ல மனிதன். அல்லேலூயா. தேவ மனுஷன் உலகத்துல பிறந்திருக்காரு. தேவ மனுஷன் அப்படின்ற. அல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்து கை கழுவிட்டு போயிடுறாரு. அப்பதான் எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? ஒண்ணுமே அறியாத தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி, நம்ம பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நீங்க சுகமா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. விழாவில ஈட்டிகள் குத்துறாங்க. அல்லேலூயா. ஈட்டி குத்துற என்ன ரத்தம் வரும். அல்லேலூயா. முழுமுடி
ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நிறைய சிந்திச்சாங்க. அதனால முன்முடி ஹல்லேலூயா வினாடி எழுதுல ஈட்டி குத்துனாங்க. ஹல்லேலூயா ரத்தம் அப்படியே பீரிட்டு வந்தது. அவர் உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அந்த தண்ணி கூட அப்படியே பீரிட்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்பதான் ஏன் நீங்க கைவிட்டீங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல கேட்கிறார். ஹல்லேலூயா. அது போல கைவிடாத மாதிரி நீங்க இருக்காதீங்க, நல்லா ஜெபிங்க. அவர் அந்த அந்த வார்த்தை நம்ம ஏசப்பா ஏன் நீ கைவிட்டீங்க அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை கேட்க கூடாது. ஜபங்க ஜபம். யாரு சூனி கட்டு நமக்கு பண்ணியிருந்தாலும் அந்த கட்டுக்கு ஜபிக்க 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 கட்டுக்கு தானா முடியும். நீ போய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் 1 லட்சம் கொடுத்து கூட எல்லாமே போய் எல்லா இடத்துலயும் போய் செய்முறை கட்டி உடச்சிட்டு வராங்க. ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் பண்ணிட்டு சாப்பிடாம காலையில 10 மணிக்கு உட்கார்ந்தா 2 மணிக்கு எழுவோம். ஹல்லேலூயா. அப்படியே வந்து ஒரு தண்ணியோ ஒரு ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப உட்காரலாம். 4 மணிக்கு உட்காரலாம். நம்ம உள்ள கட்டு ஒடையிலே அதே உபவாசத்துல இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா உபவாசத்தினால எல்லாமே நம்ம எல்லாமே ஒழிச்சிடலாம். நம்ம சாப்பிடாம உபவாசத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லா தேவையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனால மோசடி கொடுத்த 10 கட்டளை நியாய பிரமாணத்துக்கு நம்ம கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த நியாய பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணுமா நமக்கு வாழ்க்கை சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உயிர் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுங்க? நம்ம உறுப்புகள் ஒழுங்கா இருக்கணும். உடல் உறுப்புகள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்துல நல்லா வாழலாம். ஹல்லேலூயா. இல்ல வாழவே முடியாது. மனுஷன் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நமக்கு சாப்பாடு. அவருடைய வார்த்தை தான் நமக்கு சாப்பாடு எல்லாம். காலையில இருந்து சொன்ன அதிகாலை தேர்வுக்கு கண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. காலையில இருந்து சொன்ன ஒரு அதிகாரம் படிக்கணும், 2 அதிகாரம் படிக்கணும். ஹல்லேலூயா. அதான் உணவாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இருக்கும்போது ஏசப்பா நம்மள தாகத்தோடு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க நம்மள. அதனால மோசடி கொடுத்த 10 கட்டளை இஸ்ரவேல் ஜனத்துக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளை உங்களுடைய எனக்கு தான். அது ஃபாலோ பண்ணி நல்லா ஜெபிச்சு அந்த 10 கட்டளை போய் படிங்க. படிக்கிற பிள்ளைங்க வீட்டுல போய் படிங்க. டெய்லி படிச்சு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா காரியங்களும் வாங்கி செய்வார். ஆகவே இந்த வசனம் இருதயத்திலும் சிந்தனையிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் காத்துக் கொள்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒப்புக்கொடு ஜெபம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், போதும் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் ஆண்டவரே நாங்கள் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம் ஆண்டவரே, கஞ்சாடி பண்ணியிருப்போம் ஏசப்பா. அவர்களை திட்டிருப்போம், கோபம் வந்திருக்கோம் ஏசப்பா. சனிலை கூட திட்டிருப்போம். கர்த்தர் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை இங்க மன்னியும் ஆண்டவரே கெட்ட வார்த்தை கூட பேசியிருப்போம். தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, ஒரு வயசு மன்னிங்கப்பா. ஆவி ஆண்டவரே கர்த்தாவே, இனி நீ இப்போ பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரிக்கு நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பாவம் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு வயசு மன்னிங்க ஆண்டவரே. இனி அந்த ஆண்டவரை பாவப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப உங்க ரத்தத்தால் நாங்கள் பூசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவம் எங்க கடுகளவு போல வந்து சேரக்கூடாது. கர்த்தர் நீங்க எங்களோடு இருக்க ஆண்டவரே. நீங்க ஆவி